வணக்கம். இப்போ செய்ய போகிறது அரைச்சிவிட்ட சாம்பார். இந்த அரைச்சிவிட்ட சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் துவரம்பருப்பை சேர்த்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கணும். அடுத்து சாம்பாருக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுறேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், 2 டீஸ்பூன் மல்லி விதை, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கணும். துருவின தேங்காய் 1/2 டேபிள் ஸ்பூன், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடான உடனே அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கணும். கடலைப்பருப்பை வறுத்துட்டு அடுத்து மல்லி விதையை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பாயிடும். அடுத்து எல்லா மசாலாவையும் வறுத்துட்டு கடைசியாக வரமிளகாவையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறத கடைசியாக சேர்த்து உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அடுத்து தேங்காய் சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து காய்கறிகளை ரெடி பண்ணிக்கலாம். 2 முருங்கைக்காய், 1 தக்காளி பழம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை மசிச்சுக்கோங்க. இப்போ காய்கறிகளை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு புளி தண்ணியை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவை சேர்த்து நல்லா கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. தேவையான பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சிடுறேன். ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ப்ரெஷர் இறங்கின உடனே இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சாம்பார் கொதிக்குது. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறேன். சாம்பாரை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சோண்டு தாளிக்கிற வடகம் கருவேப்பிலை சேர்த்து கலக்கி விட்டு கொண்டு சாம்பாரில் சேர்த்துடுறேன். மசாலாவை வறுத்து அரைச்சி முருங்கைக்காய் வச்சு செஞ்ச அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.